கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். எத்தனையோ தேவைகள் இருக்குது, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் வந்திருக்கீங்க. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நல்ல சத்தமாக கையை உயர்த்தி நல்ல அல்லேலூயா. ஆமாம், இன்னும் நல்ல சத்தமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், வேதத்தை திறந்து நாம் வாசிக்கலாம். சகரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் பாருங்க, நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டு இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் கேட்டேன், எத்தனை பேருக்கு 9 மாதம் வாக்கு தத்தங்கள்லாம் தெரியும்னு சொல்லி. எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அது ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று எழுதியிருக்கிறதா. இப்போ நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு கிடைக்கலையா? இன்னும் இந்த கடைசி வாரத்தில் ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, இந்த வாக்கு தத்தம் இந்த வாரம் முடிவதற்குள்ளாகவே, இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறணும். அல்லேலூயா. கவனிங்களே, வாக்கு தத்தம் எவ்வளவாய் நம்ம சுதந்தரித்து கொள்ளணும். இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படியே நீங்கள் சுதந்தரித்து கொண்டு ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு 10 முறையாக அந்த வசனத்தை சொல்ல பாருங்கள், இந்த வசனம் என்ன பண்ண ஆகிற கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. எங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தாங்க. கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? நாமத்தின் எதை கேட்டாலும் அதை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், அநேக நன்மைகள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு ஆண்டு நம்ம கொடுக்குற ஒரு நன்மை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். இன்றைக்கு ஆண்டு நம்ம கொடுக்குற ஒரு நன்மை 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டுமா. இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு இரட்டிப்பான கனம். எத்தனையோ நன்மைகள் இருக்குது பாருங்களேன். அதில் ஒரு நன்மை இரட்டிப்பான கனம். அல்லேலூயா. டபுள் ஆனர் போட்டிருக்கு ஆங்கிலத்தில் பாருங்கள். அப்படின்னு என்ன தெரியுங்களா? இரட்டிப்பான மரியாதை. நல்ல பதவியில் இருக்கிறவங்க பாருங்கள், நல்ல மரியாதை செலுத்துவாங்க இல்லையா? அப்படி ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் மரியாதைக்குரியவர்களாக கர்த்தர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. வீட்டில், குடும்பத்தில், படிப்பில், வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார். நீங்கள் எல்லாரால புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை பாருங்கள், உங்களை அநேகரால் பாராட்டக்குரிய மக்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்கள், அடுத்து பார்த்தீங்களா, அந்த கனம் என்றதுக்கு மரியாதை போட்டிருக்கு. கௌரவம். கர்த்தர் உங்களை கௌரவப்படுத்துவார். அல்லேலூயா. அதாங்க ஆனர். இந்த மாத கர்த்தர் உங்களை ஆனர் பண்ண போகிறார். இது ஒரு நன்மை. கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல மதிப்பு மிக்கவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இப்போ குடும்பத்தில் மதிக்கலையா இல்லையா, கர்த்தர் உங்களை நல்ல மதிப்பு மிக்கவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதுதான் போட்டிருக்கு, இரட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக நாம் அவங்களை எண்ண வேண்டுமா. ஊழியம் செய்கிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக எண்ணணுமா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பார்த்து ஒரு சோத்திரம் சொல்லுங்களேன். நல்ல கையை கூப்பி இரட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக நீங்கள் எண்ணணுமா. அல்லேலூயா. ஆமாங்க. ஊழியம் செய்கிறது பார்த்தீங்களா, அதுதான் பாக்கியம். ஊழியம் செய்வது ஒரு பாக்கியம். அதுக்கு பாருங்கள், அப்படிப்பட்டவர்களை ரெட்டிப்பான். அப்படின்னா ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன பண்ணலாம்? அது பாஸ்டர்ஸாக இருக்கலாம், ஏரியா பாஸ்டராக இருக்கலாம், சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், கேர்சல் லீடராக இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி பண்ணணுமா? ரெட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக நீங்கள் நடத்த வேண்டும். சோத்திரத்தை அவங்களுக்கு என்ன பண்ணணும்பா? தெரிவிக்கணும். அல்லேலூயா. தாங்க நம்ம ஆனர் பண்ணுவது.
ஆமேன். அப்போ இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஹானரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்கன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா, என்ன ஊழியம்லாம் இருக்கலாம் சபையில பாருங்க, அநேக ஊழியங்கள் இருக்கு. சுவிசேஷ ஊழியம் இருக்கு, மிஷினரி ஊழியங்கள் இருக்கு, பத்திரிகை ஊழியம் இருக்கு, தொலைக்காட்சி ஊழியம் இருக்கு இல்லையா? இப்படி பாருங்க, அநேக ஊழியங்கள் இருக்கு. மருத்துவமனை ஊழியங்கள் இருக்கு, கைப்பிரதி ஊழியம் இருக்கு, சிறுவர் ஊழியம் இருக்கு, சிறைச்சாலை ஊழியம் இருக்கு, பராமரிப்பு குழு ஊழியம் இருக்கு. இப்படி எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு. அப்படி ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் ஊழியக்காரர் எங்கே இருக்கிறேனோ அங்கே நான் இருக்கிறேன். இன்னைக்கு பாருங்களேன், ஊழியக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் போட்டிருக்கு, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஊழியக்காரர்கள் தேவனுடைய வாயா இருக்கிறாங்களாம். இப்போ நாங்கள் பேசுறது யாருடைய வாய்? தேவனுடைய வாயா இருக்கிறாங்க. ஆலயத்தில் வந்து ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் யாருடைய வார்த்தைகள்? இது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாயாய் இருக்கிறாங்களாம். இப்போ பாருங்க, ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே என்ன பண்ணுறாராம்? நான் இருக்கிறேன். அப்போ நான் ஆண்டவர் இருக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்களாம்? ஊழியக்காரர் இருக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் இருக்கிறாரா? நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எங்கே நாமத்தினால 2-3 நல்ல கையை தட்டி 2-3 பேர்கள் கூடி இருக்கிறாள், அங்கே நான் இருக்கிறேன். நான் அவர் நடுவிலே உலாவி அவர்களுக்குள்ளே நான் வாசமாய் இருப்பேன். அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். எங்கே ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க கிரியை செய்கிறார். அப்போ இந்த உலகத்தில் பாருங்களேன், ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? கனப்படுத்துகிறார். எந்த ஊழியமாக செய்தாலும் சரி, இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுற ஊழியமாக சரி, இல்லையா கீழே இருந்து வாலண்டியர்ஸ் ஊழியமாக சரி, இல்லையா நீங்கள் பாய் போடுற வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலைகளை செய்தாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த வேலைகளை நம்ம உண்மையாக செஞ்சிடணும், உண்மையாக செஞ்சிடணும். அதுதான் பைபிளில் போட்டு, உண்மையுள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எப்படி ஊழியக்காரர்களே ஏன் ஆண்டவர் கனத்துக்குரியவளா பாத்திரம்னா என்ன வேண்டும் என்று சொல்கிறாருன்னா, ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஊழியக்காரர்களை இரட்டிப்பான கனத்துக்குரியவளா என்ன வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் வாசிக்கலாம் ரோமர் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஏன் ஊழியம் செய்கிறவர்களை ரெட்டிப்பான நன்மை கர்த்தர் தருவார்னு சொல்றான்னா, பாருங்களேன், ஊழியம் செய்கிறவர்கள் யாருக்கு பிரியமா இருக்கிறாங்களாம்? தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பரலோக தேவனுக்கு அவங்க என்ன பண்றாங்களாம்? ஊழியம் செய்கிறபடினாலே ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம தேவனுக்கு பிரியமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு காரியம் இல்லையா? உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். அதுதான் பைபிளில் போட்டிருக்கு, நாம் எல்லாரும் சீஷர்களாக நாம் மாற வேண்டுமா? நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் மாறணும்னா இங்கே பைபிளில் போட்டிருக்கு பாருங்களேன், நீங்கள் உலகமெங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக மாற்றுங்க. எல்லாரும் நம்ம சீஷராக மாறணும்னா நாம் எல்லாரும் தேவனுக்கு பிரியமாய் மாறிடுவோம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் மாறிட்டோம்னா அந்த தேசத்தில் பாருங்கள் ஒரு பெரிய எழுப்புதலே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் வர வேண்டிய காரியங்கள், ரகசியங்கள் எல்லாவற்றையும் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் அறிவிப்பார். இனி சம்பவிக்க போகிற என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் யாருக்கு ஆண்டவர் தெரிவிப்பாராம்? அதுதான் பைபிளில் போட்டிருக்கு, நான் செய்ய போவது ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். இப்போ பாருங்க, ஊழியக்காரருக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், சகல சத்தியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அது ஊழியக்காரர்கள் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்ளாம்? பிரியமானவர்களாக இருக்கிறாங்க, மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களாம். இப்போ ஊழியக்காரர்களுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 135:27, சங்கீதம் 135ஆம் அதிகாரம் வாசிங்களேன், 14ஆம் வசனம் படிங்களேன். சங்கீதம் 135ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். கவனிங்களேன், நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்க மேல ஆண்டவர் பரிதாபப்படுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். பாருங்க, என் எலியாவுக்கு பாருங்க எல்லா காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். நீங்க ஏதாவது சபையில் எந்த ஊழியங்கள் செய்தாலும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததே நான் கண்டதில்லை. ஹல்லேலூயா. நீதிமான்களை ஆண்டவர் ஒரு நாளும் பசினால வருந்த விடவே மாட்டார்.
நீங்கள் உலகத்தில் வேலை செஞ்சால் ஒரு வேலை கூட இது பசியாக பட்டினியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தேவனுக்கு ஊழியம் செஞ்சு பாருங்களேன், ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொல்லி சங்கீதம் 35:27 வாசிங்களேன். சங்கீதம் 35 விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்வார்கள், தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புவார். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாமல் கர்த்தர் பாதுகாப்பார். நீடித்த நாட்களாய் கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். இந்த உலகத்தில் நம்ம விசுவாசியாக இருப்பதை விட கவனிங்களா, தேவனுக்காக ஊழியம் செய்கிறது குறித்து நாம் மிகுந்த சந்தோஷம் அடையணும். ஹல்லேலூயா. ஏன் தான் ஊழியத்துக்கு வந்தோம் அப்படி சொல்லக்கூடாது. நான் தேவனுக்கு ஊழியம் செய்தல் குறித்து நான் மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்களா, ஊழியம் செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவர் ஆலயத்துக்கு வரலாம் இல்லையா, விசாரிக்கிற ஊழியங்கள் செய்யலாம். இந்த நாள் பாருங்கள், ஒரு நாள் முழுசும் இந்த சண்டே ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கணும். ட்ராக்ஸை கொண்டு போயிட்டு அநேக ஆத்துமாக்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை நாம் சொல்லணும். அந்த ஈச் ஒன் கேட்ச் ஒன் போட்டிருக்க பாருங்கள், அந்த திட்டத்துக்கு இன்றைக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம். ஊழியம் செஞ்சீங்களா கர்த்தர் பாருங்கள் உங்களுடைய சுகத்தை அவர் விரும்புவார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய சுகத்தை விரும்புவார். உங்களுடைய சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். கவனிங்களா, ஒரு சின்ன கைப்பிரீதி ஊழியம் நீங்கள் செஞ்சீங்களா பாருங்கள், அன்றைக்கு தாவீதுனுடைய கையில் இருந்த ஒரே சின்ன கூழாங்கல் தான் அது பெரிய கோலியாத்தை வீட்டுச்சு இல்லையா. ஒரு சின்ன ட்ராக்ஸு எவ்வளோ பெரிய ஆத்துமாவை ரட்சிக்கும். நல்ல கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. நாம் நினைக்க நான் கொடுக்குற ட்ராக்ஸ் எப்படி, ஒரு அம்மா பாருங்கள் இப்போ கீழே கடந்த ட்ராக்ஸை படித்து என்ன பண்ணாங்களாம், ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா. ட்ராக்ஸ் கீழே இருக்கிறத கசக்கி யாரை போட்டு போயிருக்காங்க, அதை எடுத்து பார்த்து படித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளோ வசனம் பாருங்கள், இவ்வளோ ஜனங்கள் கிடைக்காம மக்கள் இருக்கிறாங்க, இந்த வார்த்தை கிடைக்காத மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நாம் யார் சுவிசேஷத்தை சொல்லுவது? நீங்களும் நானும் தான் பாருங்களேன் ஊழியம் செய்ய வேண்டும். தரிசனம் பெற்ற நாம, தரிசன சபையில் இருக்கிற நாம் என்ன பண்ணணும்னா தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது தான் பாசு சொன்னது மாதிரி முதல் ஆராதனை 3000, ரெண்டாவது ஆராதனை 3000, மூணாவது ஆராதனையில் 3000 ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. 3 ஆராதனை இப்படி ஆத்துமாக்களாய் நாம் சேர்க்கும் போது பாருங்களேன் ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரர்களே, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்துங்க, அநேகத்தின் பேரில் அதிபதியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம ஊழியம் செய்கிறதா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நல்ல பிரியமானவர்களாம் இருக்க முடியும். விசுவாசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறார சாப்பாடு. மறைந்த அண்ணன் சொல்வார் ஜான் சாலமோன் அண்ணன், விசுவாசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறார சாப்பாடு. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு கூடையாய் சாப்பாடு. உண்மையா இல்லையா? படிக்கிற மத்தேயு 14:19 ஊழியம் செஞ்சா உங்களுக்கு எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? 2 மடங்கு. படிங்க. அவர் அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க உட்கார வைத்தார். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தில் அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ணாங்களாம்? திருப்தி அடைந்தார்கள். விசுவாசியா இருந்தா சாப்பாடு திருப்தியா இருக்கும். அப்புறம் மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். 12 கூட யாருக்கு? 12 சீஷர்களுக்கு. விசுவாசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறார சாப்பாடு 3 வேளை. ஆனால் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்களா உங்களுக்கு கூட நிறைய சாப்பாடு. உண்மை இல்லைங்க, வசனத்தின் படி 12 சீஷர்கள் கூட எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இப்போ அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். கவனிங்களா, இந்த ஊழியத்திற்கு பார்த்தீங்கன்னா படிப்போ பணமோ பதவியோ அழகோ ஒன்றுமே தேவை கிடையாது. மனசு இருந்தால் போதும். அல்லேலூயா. நல்ல மனசு இருந்தால் போதும். ஏசப்பாவுக்காக ஏதாவது நம்ம செய்யணும். அதை ஃபாதர் சொன்னார், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். யாருக்காக? என்னேசு ராஜாவுக்காக. அல்லேலூயா. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா. ஏசப்பாவுக்காக ஏதாவது நீங்கள் செய்யணும். பாருங்களேன், இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் கடைசி வாரம் ஆலயத்துக்கு வருமோ நம்ம நினச்சி பார்த்துருப்போமா?
ஒரு நாளும் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஏசப்பாவுடைய கிருபை நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டுங்களா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் தான் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பாரத்தை உங்கள் மேலே வைப்பதற்கு. ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய பாரத்தை யார் சுமக்கிறது? நீங்களும் நானும் தான் ஏசப்பாவுடைய பாரத்தை சுமக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்து பாருங்களேன், அநேக பரிசுத்தவான்களை நம்ம சொல்ல முடியும். எலியாவை பாருங்கள், கர்த்தர் எப்படி வல்லமையாய் பயன்படுத்தின. எலிசாவுக்கு தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. பேதுருக்கு ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார் இல்லையா. வரி கட்டுறதுக்கு பணத்தை கொடுத்தார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அதுதான் பைபிளில் போட்டிருக்கு, என் ஊழியக்காரர்கள் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பார்களாம். அங்கே ஒன்று போட்டிருக்கு, நீங்களோ பசியாக இருப்பீர்கள். அங்கே வசனம் இருக்குது. ஊழியக்காரர்கள் நல்லா சாப்பிட்டு ஒரு பையனை கேட்டாங்களா, எப்பா நீ ஊழியத்துக்கு வரியா? ஆமாம் ஊழியத்துக்கு வரேன். ஏன்பா ஊழியத்துக்கு வர போகிறேன்னு கேட்டாங்களாம். எல்லாருக்கும் பாருங்கள் இலையில வச்சு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் ஊழியக்காரர் மட்டும் நல்ல உள்ள ரூமில் கொண்டு போயிட்டு நல்ல சோஃபா போட்டு நல்ல ஒரு டைனிங் டேபிளில் போட்டு நல்ல கறி, மீன், முட்டை, அப்புறம் என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரர்கள் அப்படிலாம் கனப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு ஒரு பீஸ் கூட போட மாட்டுறாங்க. ஆனால் ஊழியக்காரர் மட்டும் தனியாக அழைச்சிட்டு போயிட்டு நல்லா கவனிக்கிறாங்க. அதனால நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொன்னேன். ஊழியம் செய்ய வந்தீங்களா எல்லாம் ஏசப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்காக வயிற்றுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இப்போ பாருங்கள், நம்ம ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம், இப்படி ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசை. இன்றைக்கி நமக்கு தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் நமக்கு தேவை இல்லையா. நல்ல சுகம். இது எல்லாவற்றையும் யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? ஊழியம் செய்கிறவர்களுக்கு, உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். ஆமென். அப்போ நம்ம ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை நடத்துகிறவர்களை பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசம். போதுமா? ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்களா. ஊழியக்காரர்கள் நீங்கள் வெளியே வர்றீங்க இல்லையா, எல்லா ஊழியக்காரை பார்த்து என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? சோத்திரம். ஏன்? ஏசப்பா எங்கள் மேலே இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறீங்க? சோத்திரம் சொல்கிறீங்க இல்லையா. அப்போ எங்களுக்கு கனப்படுத்துறீங்க. அப்போ நீங்கள் வரும்போதே என்ன பண்ணுறீங்க? எல்லாரையும் கனப்படுத்துறீங்க இல்லையா. அந்த கனம் எப்படி கிடச்சிது? ஊழியம் செய்யும் போது தான். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யும் போது தான் பாருங்கள், இப்படிப்பட்ட கனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற. அப்போ உங்களுக்கு நடத்துகிறவங்க பரிசுத்தவான் யாவரையும் என்ன பண்ணுமா நீங்கள் வாழ்த்துங்க. இந்த சபையில் ஊழியம் செய்யலாம், அப்படியே கை தூக்குங்க. பாஸ்டர்ஸு, அவங்க குடும்பம், பிள்ளைங்க இல்லையா, கேர்சல் லீடரு, யாரெல்லாம் அப்படியே கையை உயர்த்துங்களேன். அப்படியே நல்ல கையை உயர்த்துங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், நல்ல கையை எந்த ஊழியமாக செஞ்சாலும். இப்போ இன்னும் இவ்வளோ பேர் ஊழியம் செய்யலை, கையை உயர்த்தணுங்களே. நீங்கள் என்ன பண்ணணுமா? நல்லா வாழ்த்தணும். ஹல்லேலூயா. நல்லா வாழ்த்தணும். அப்படியே கையை உயர்த்தி, ஏசப்பா எங்கள் ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரன் என்ன பண்ணுற? ஆசீர்வதிக்கிறப்பா. வாழ்த்தணும். என்ன பண்ணணும்? வாழ்த்தணும். ஒரு நாள் அவங்கள என்ன பண்ணக்கூடாதான்? முறுமுறுக்கக்கூடாது இல்லையா. ஊழியக்கார விரோதமாக பேசக்கூடாது, ஊழியக்கார தூஷிக்கக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கு, ஆகாய்த்து பறவை கூட அதில் என்ன பண்ணுமா? கொண்டு போய் செய்தியை சொல்லிடுமா. அதனால தான் நம்ம 2 பேர் பேசும்போது எப்படி பேசணுமா? கர்த்தர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணுமா? ஊழியக்காரருக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாதான்? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை அடைச்சவர் யார்? ஆண்டவர். அவர் நடத்துவார், அவர் கணக்கு கொடுப்பார். அவருக்கு கணக்கு கொடுப்பாங்க ஊழியம் செய்கிறவங்க. ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். நாங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்போம். அதனால என்ன பண்ணக்கூடாது? ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒரு நாளும் எழும்பவே கூடாது. ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசவே கூடாது. ஏன்னா நமக்குள்ள அந்த ஆசீர்வாதம் கடந்து வராது. அப்போ ஊழியக்காரர்களை நாம் என்ன பண்ணணுமா? வாழ்த்த வேண்டும். நல்லா வாழ்த்துங்க, நல்ல மனசார வாழ்த்துங்க. நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நல்ல எங்கள் ஊழியக்காரர் நல்லா என்ன பண்ணணும்? எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் ஊழியக்காரர் நல்ல சந்தோஷமாக வரணும், நல்ல காரில் வரணும், நல்ல ஆசீர்வாதத்தோடு என் ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வரணும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதை சூனேமியால் செஞ்சாங்க பாருங்கள். எப்போதெல்லாம் எங்கள் ஊழியக்காரர் வராரோ அப்போதெல்லாம் என்ன பண்ணணும்? வந்து எங்கள் வீட்டில் இளைப்பாறணும். அன்றைக்கி மார்த்தாள் மரியாளை குறித்து பிரசங்கம் பண்ணோம். மார்த்தாள் மரியாள் பாருங்கள், விருந்துக்கு அழைச்சாங்க இயேசு கிறிஸ்துவை. ஊழியக்காரர் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறது? நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. ஊழியக்காரர் வந்துட்டாங்கலாம், மொய் வாங்குறதும், அதை வாங்குறதும், இதை வாங்குறதும், விருந்தினரை பார்க்குறதும், காரியம் ஆகிற வரைக்கும் இருப்பாங்க. முடிஞ்ச உடனே அவ்வளோதான். ஒரு பாஸ்டர் அப்படி தான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தாராம். போன உடனே அங்கே பாருங்களேன், கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சான்.
முடிஞ்ச உடனே அந்த அம்மா வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் இப்போ தான் ஃபஸ்ட்டு பந்தி போயிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் எப்போவுமே பொறுமையாக இருப்பீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. அப்புறம் மறுபடியும் பாஸ்டர் இப்போ தான் 2வது பந்தி போயிருக்கு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊழியக்காரன் பொறுமையாக இருந்தான். மறுபடியும் 3வது பந்தி வந்துச்சான். பாஸ்டர் இருங்க பாஸ்டர், இன்னும் இப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளாம் சாப்பிட்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஊழியக்காரர் பார்த்தாராம், இன்னும் எவ்வளோதாம்மா நான் வெயிட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண நீங்கள் ஊழியக்காரருக்கு கனப்படுத்தணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண நீங்கள் ஊழியக்காரர் எங்கே இருக்காங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி, நான் எங்கே இருக்கிறாங்க ஊழியக்காரர் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா. நீங்கள் யாருக்கு போஷிக்கிறீங்க, ஊழியக்காரருக்கு. முதல்லுடைய நீங்கள் என்ன பண்ணுமா, உங்கள் பங்கை ஊழியக்காரருக்கு நீங்கள் கொடுக்கணுமா. ஆசாரிக்கு ஒரு பங்கை எடுத்து வைக்கணும். நம்ம இன்னும் சத்தியத்தில் நல்லா நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு சாப்பாடிலே ஒரு பங்கு வைக்கணும், அரிசியிலே ஒரு பங்கு வைக்கணும். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும், ஊழியக்காரருக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்களா, அந்த ஊழியக்காரர் ஜெபமணி ஏழைகளுக்கோ மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்றது கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஊழியக்காரர்களை பாருங்கள், ரெட்டிப்பான கனத்துக்குரியலாம் நீங்கள் எண்ண வேண்டும். அப்படி நீங்கள் எண்ணும் போது தான், ஏன் அப்படி நம்ம எண்ணணும்னா, அவங்க தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பை பெற்று வந்திருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல பட்டம் பெற்றிருக்கிறாங்க. யாரோ பாருங்க சாதாரணமாக ஊழியக்காரர்கள் வருவதில்லை, அழைப்பு பெற்றவங்க தான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர்கள் நம்ம என்ன பண்ணணுமா, இரட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக நீங்கள் எண்ண வேண்டும். ஊழியம் செய்கிறது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். டாக்டர் பில்லி கிரஹாம் அடிக்கடி நாங்கள் சொல்லுவேன், அமெரிக்காவில் பல அற்புதங்களை அவர் மூலமாக ஆண்டவர் செய்தார், அதிசயங்களை கர்த்தர் செய்தார். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உண்டானுச்சு பாருங்களா. அவர் மரித்த பிறகு அவர் என்ன பண்ணாங்களாம், அரசு மரியாதையோடு கூட அவர் என்ன பண்ணாங்க, அரசு மரியாதை செலுத்தி அவங்கள அடக்கம் பண்ணாங்களாம். பாருங்கள், ரெட்டிப்பான கனம் எப்படி கிடைச்சிது, அவர் ஊழியம் செய்ததுனால பாருங்கள், ரெட்டிப்பான கனத்தை ஆண்டவர் அவர் கொடுத்தார். அன்னை தெரேசா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அன்னை தெரேசா பாருங்கள், அன்பின் சிகரம், அன்பினால் ஊழியம் செஞ்சாங்க. ஊழியம் செஞ்சு அன்பாக செய்யுங்க, அன்பினால் அவங்க ஊழியம் செஞ்சாங்க பாருங்களேன். அவங்கள என்ன பண்ணாங்க, அரசு மரியாதையோடு கூட அவங்கள அடக்கம் பண்ணாங்களாம். அவங்களுக்கு கல்லறைலாம் வச்சுருக்குறாங்க. இப்படி பில்லி கிராமுக்கு அமெரிக்காவில் சிலையை திறந்துருக்குறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, ஏசப்பாக்காக நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா ஆண்டவங்களை ரெட்டிப்பான கனத்துக்குரியாய் கர்த்தர் மாற்றுவார், அவர் உங்களை ஆனர் பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் கனத்தை பெறணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்களேன், தன்னுடைய உடல், பொருள், ஆவி, இன்பம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்களாம், துறந்து தான் ஏசப்பாக்காக சேவைகளை செய்கிறாங்க, அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறாங்க. இப்படி செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுப்பார். எப்படி செஞ்சா, இப்படி ஜனங்களை நடத்துவது, ஊழியம் செய்வது, ட்ராக்ஸ் கொடுப்பது, இப்படி எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாராம், கிரீடம். நல்லா கையை தட்டி, எத்தனை பேர் கிரீடம் வேணும், எத்தனை பேர் வாடாத கிரீடம். இந்த கிரீடெல்லாம் பாருங்களேன், எத்தனை கல்யாணத்துக்குலாம் வச்சுட்டு வராங்க கிரீடம், அடுத்த நாளே அது வாடி போயிடும். ஆனால் ஊழியம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வாடாத கிரீடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல ஊழியம் செய்து தேவ சமூகத்தில் திருப்தியாய் போகணும், திருப்தியாக போகணும். ஊழியம் செஞ்சுட்டு தேவ சமூகத்தில் போகும்போது நல்ல எந்த ஊழியம் செஞ்சால் நல்ல திருப்தியாக செய்யணும். அல்லேலூயா. நல்ல திருப்தியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாராம், வாடாத கிரீடம். அங்கே நிறைய கிரீடங்கள் வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம போனவொடனே நமக்கு என்ன கொடுப்பாராம், ஒரு கிரீடம். ஊழியம் செய்யாதவங்களுக்கு கிரீடம் இல்லை. வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா வாடாத கிரீடம் இருக்குது, ஜீவ கிரீடம் இருக்குது இல்லையா. அப்புறம் என்ன கிரீடம் இருக்குது, நீதியின் கிரீடம் இருக்குது, மகிமையின் கிரீடம் இருக்குது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஊழியம் செய்து நீங்கள் போன உடனே நம்ம செய்த கிரியைக்கெல்லாம் கர்த்தர் பலன் கொடுப்பார். நீங்கள் செய்கிற எல்லா ஊழியங்களுக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் பலன் இருக்குது. இம்மையிலோ பலன், மறுமையிலோ பலன். பைபிளில் போட்டிருக்குங்க, இம்மையிலோ 100 தனியோடு கூட, மறுமையிலோ என்ன கொடுப்பாராம், நித்திய ஜீவன் என்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனால் எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் ஊழியம் செய்யணும் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஊழியம் செய்ய போகிறீங்க, எத்தனை பேர் ஊழியம் செய்ய போகிறீங்க? ஆமாம் பாருங்க, அம்மா கையை தூக்குறாங்க. இவ்வளோ பேர் வாலிப பிள்ளைகளாக இருந்தால் நல்ல ஆண்டருக்காக ஊழியம் செய்யுங்க. இயேசு பின்னாடி வாங்க, ஏசப்பா பின்னாடி வாங்க, இயேசுவை பின்பற்றி வாங்க. ஏசப்பா பின்னாடி எவ்வளோ கூட்டங்கள் வந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை பின்பற்றலாக நீங்கள் மாற வேண்டும். தானியேல் 12:3 பார்த்தீங்கன்னா அந்த பைபிளில் போட்டிருக்கு, அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு ஆண்டவர், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறோமா. நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாரையும் நீதிக்கு உட்படுத்துகிறோம். ஞானவான்கள் எப்படி இருப்பாங்களாம், ஆகாய மண்டலத்திலே ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க பாருங்களேன். ஒரு ஊழியக்காரர் சொல்லி ஜெபிச்சு சுவிசேஷத்தை சொன்னதுனால தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே வந்து உட்காந்துருக்குறோம்.
இல்லையா? யாராவது அப்படி தற்செயலாக வந்து உட்கார்ந்து இருப்பீங்களா? முடியவே முடியாது. அப்ப அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவங்க எப்படி இருப்பாங்களா? நட்சத்திரங்களை போல பிரகாசம். ஆமா, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்களேன், அநேகரை நீதிக்கு உட்படுத்துறோம். நேகரை எல்லாரும் ஊழியம் செஞ்சால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஃபஸ்ட் ஆராதனைக்கு ஒரு 1500 பேர் வந்திருக்கீங்க. எல்லாரும் அந்த சபையில் ஊழியம் செஞ்சீங்களா எவ்வளோ மகிமையாக இருக்கும் இல்லை? தேசத்திலே பாருங்களேன், இயேசு அறியாத மக்கள் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. உங்கள் தெருவில் இயேசு அறியாத மக்கள் இருக்க மாட்டாங்க. அநேகரை நம்ம என்ன பண்ணணுமா? நீதிக்கு உட்படுத்தினா ஆண்டவர் பாருங்களேன், நமக்கு நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசம். எத்தனை பேர் அந்த பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்க? பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழணுன்னா நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான நன்மைகளை, ரெட்டிப்பான கனத்தை கர்த்தர் கொடுப்பார். பாருங்கள், அதுக்கு முதல் காரணமே என்னென்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள்லாம் இன்னிலிருந்து தேவனுக்கு பிரியமாக மாறிடுவீங்களா? ஏற்கனவே பிரியமாக தான் இருப்பீங்க. இன்னும் ஒரு ஸ்டெப்பு தேவனுக்கு பிரியமாக மாறணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமாங்க, அந்த பக்கம் பின்னாடிலாம் கீழே இருக்கிறவங்க எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்ப போகிறீங்க? ஆமாம், ஊழியம் நல்லா செய்யுங்க, நன்றாய் நல்லா செய்யுங்க, திருப்தியாக செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவது பாருங்கள், ஏன் அவர்களை ரெட்டிப்பான கனத்துக்குறையெல்லாம் நடத்தணும்னு சொல்லியிருக்காருன்னா, என்னாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்றார். இரண்டாவது பாருங்களேன், அவங்க யாருன்னா ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவர்கள். அதனால தான் அவங்களுக்கு ரெட்டிப்பான கனத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். ஆண்டவர் பாருங்க பார்த்து சொல்றாரு. யாரைப்பா சொல்றாரு? மேல படிமா. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆரோன் பாருங்க ஆசாரியர். நீ சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னா, இப்போ யாராவது வந்தாங்களா முடிஞ்சிச்சின்னு போயிட்டு இருப்பாங்க. இப்போ கடைசியாக சொல்லிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு. பாருங்க, ஆரோனோட குமாரனோட சொல்ல வேண்டியது என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்படி நாங்க சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணுமா? எழுந்து போயிடணும், நடந்து போகணும். அப்படி கிடையாதுங்க. நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம் தெரியல. பாஸ்ட் ஏதோ முடிஞ்ச பேருக்கு சொல்லுவாங்க, நிறைய மைண்டில் என்னென்னா முடிஞ்ச பேருக்குலாம் சொல்லுவாங்க போல, அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? எழுந்து போயிடுறாங்க. அதுக்காக சொல்கிறது இல்லை, உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படி நிறைய பேர் நாங்கள் பார்ப்பேன், ஆசீர்வதிக்கும் போது எல்லோரும் நல்ல தலையை குனிஞ்சு தலைமையில் கையை வச்சு, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாசு சொல்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டும்னு சொல்லி அந்த தலைமையில் இவ்வளோ காரியம் இருந்தால் கூட அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தான் ஆலயத்துக்கு வருது. அதுக்கு தான் ஆசீர்வாதத்தை பெறாமல், அதுதான் பாருங்கள் யாக்கோபுக்கு ஏசா கேட்குறாரு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்குது இல்லையா? ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஊழியக்காரர்கள் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அதே போல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தை என் மேலே பழிக்கணும்னு சொல்லணும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர்கள் ஏன் ஆண்டவர் ரெட்டிப்பான கனத்துக்குள்ள என்னன்னா கவனிங்களேன், ஊழியக்காரர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை என்ன பண்ணுறாங்களாம்? வீட்டுக்குள் பிரவேசித்த போது வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே போனவொடனே நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஃப்ரிட்ஜ் இருக்கா? வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே போன உடனே சிஸ்டர் வாங்க, உங்களை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆசீர்வதிக்கிறோம். பாருங்களேன், ஈசாக்கு என்ன பண்ணுறாராம்? மரணம் அடையும் முன்னாடியே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். நிறைய பெரியவங்களாம் பார்த்தீங்களா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிப்பாங்க. இந்த திருமண நாள் பிறந்த நாள் வரும்போது இல்லை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பாருங்களா, ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே ஊழியக்காரர்களை வாழ்த்துறாங்க. உங்கள் வீட்டை வந்து வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்துதல் உங்களுக்கு என்ன உண்டாகுமா? அது பலிக்கணும். அது அங்கே சமாதானம் கூறின ஆசீர்வாதம் பாருங்கள், அதுக்கு நீங்கள் பாத்திரமாக நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாங்க, எங்கள் ஊழியக்காரர் இன்றைக்கி வரப்போகிறாரு, என்ன பண்ணணும்?
என்ன ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்க, என் வீட்டை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் யார் சுமந்துக்கிட்டு வராங்க, கூட யார் வர்றது? ஏசப்பா கூட வராரு. ஏசப்பா இந்த வீட்டை சுத்தம் போய் ஊழியக்காரர்கள் திடீர்னு வீட்டுக்கு போயிட்டா அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உங்களுக்கு தான் தெரியும். ஊழியக்காரர் வராருன்னா நீங்கள் எப்படி இருக்கணுமா பாருங்களேன். அந்த ஊழியக்காரர் ஆண்டவர் சொன்னார், நீ போயிட்டு அங்கே பஸ்காவை ஆசரிங்க அப்படின்னு சொன்ன உடனே கம்பளம் முதலானவைங்க விரிக்கப்பட்டு எல்லாம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கணும் ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சாரா? கவனிங்களா, ஊழியக்காரர் வராங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஜபம் நடக்குதா, இப்போ ஆடி மாதம் ஜபம் நடக்குதா, நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் வராரு. அந்த ஜபத்துக்கு ஊழியக்காரோடு யார் வர்றது? ஆண்டவர் வராரு, ஏசப்பா வராரு, அவங்களோடு கூட வராரு இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ண, அந்த வீட்டை நல்லா ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கணும். நல்ல ஆயத்தமாக நீங்களும் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தப்படுத்தணும், இன்னொரு கூட்டத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், நீங்களும் ஆயத்தமாகணும். அநேக ஜனங்களை என்ன பண்ண, எங்கள் வீட்டில் ஜபம் இருக்குது, வாங்க வாங்க. அதான் கொர்நேலி செஞ்சார் பாருங்கள். உறவின் முறையார் எல்லாரையும் அழைச்சிட்டு வராரு. வந்தவொடனே பேதுரு காலில் கொர்நேலி பாருங்கள், பேதுரு காலில் விழுறாரு. ஏன்னா கவனிங்களேன், அவர் யார்? தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லி. நீங்கள் அப்படிலாம் செய்ய வேண்டாம், நீங்கள் அவளை கனப்படுத்தினா போதும். ஹல்லேலூயா. அவங்க ஊழியம் செய்வதற்கு உங்கள் வீட்டை நீங்கள் திறந்து கொடுத்தா போதும். கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். என்னாகும் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே பாலாக் என்ற ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, ஜனங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. எப்பா இவங்களை பார்த்தா பயங்கரமான மக்களாக இருக்கிறாங்க. அந்த வசனத்தை படிமா. என்னாகமம் 22:4-7 படிங்களேன். 22ஆம் அதிகாரம் எல்லாம் எடுங்க. என்னாகும் 22ஆம் அதிகாரம். மீதியானின் மூப்பரை நோக்கி, மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது, இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது, யாவையும் மேய்ந்து போடும் என்றான். ஆமா, யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படிக்கு தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு சானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ராஜா சொல்றாரு பாருங்க, பாலாக்கு கூப்பிட்டு சொல்றாரு, நீ பிள்ளையாம் தீர்க்கதரிசிக்கிட்ட நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நீ யாரை சபிக்கிறியோ அவங்க சபிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அதனால நீ என்ன பண்ண, இந்த ஜனங்களெல்லாம் சபி அப்படின்னு சொல்ற. ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பிள்ளைகளையோ நம்முடைய யாரையுமே சபிக்கக்கூடாது. இவர் பிள்ளையாம் என்ன பண்ற, கூப்பிடுறாங்க, நிறைய பணம் பொண்ணு எல்லாம் கொடுத்து கூட என்ன பண்றாங்களாம், அவரை சபிக்க சொல்றாங்க ஜனத்தை. ஆனால் பிள்ளையாம் என்ன சொல்றாரு, ஒரு நாளும் நான் சபிக்க மாட்டேன். 3 முறை ஜனங்களை ஆசீர்வதிப்பாராம். இப்படி பாருங்க, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அங்கே போட்டிருக்கு, பரவி பாய்கின்ற ஆறுகளை போல நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. பிள்ளையாம் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறாரு. பரவி பாய்கின்ற, ஆமாம், பரவி பாய்கின்ற சந்தனமும் நீர்தானே, நதியோரும் வளருகின்ற விருட்சமும் நீர்தானே. இருக்கா வசனம் பாருங்க, எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எல்லாம் எடுங்களேன். இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு வரப்போகுது. 24:5 எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண 8ஆம் வசனம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. 9 துஷ்ட சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் மடங்கி படுத்துக் கொண்டு இருக்கிற அவர்களை எழுப்புகிறன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பாருங்க, 3 முறை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து பிள்ளையாம் ஆசீர்வதிச்சாரு. ஒரு நாள் அந்த ஜனங்களை சபிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஏன் ஊழியக்காரர்களை நம்ம கனப்படுத்தணும்னா அவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறவங்க. ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அது பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. கீழே பூமியில் உண்டாக ஆசீர்வாதம், ஆழங்களில் உண்டாக ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உண்டான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னோடனே நல்ல கையை தட்டணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இப்போ ஒரு அம்மா ஆமேன் ஆமேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் என்ன அவங்களுக்கு அப்படியே பழிக்க ஆரம்பிக்கும். வசனம் வரும்போது ஆமேன் ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி என்ன பண்ணணும், அந்த வசனங்களை அப்படியே நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். அல்லேலூயா.
இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால், ஆமாம், எல்லையில்லா நன்மைகளால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உங்களை நிரப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லையில்லா நன்மைகளால் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இந்த மாதம் முடிவதற்குள்ளாக எல்லையில்லா நன்மைகளாக. அல்லேலூயா. அப்படி அடுத்து போடுப்பா. செல்லும் இடமெல்லாம் காவலனாக இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன். பரவி பாய்கின்ற, ஆமாம், நாம தாங்க பரவி பாய்கின்ற ஆறுகள், நதியோரம் வளர்கின்ற தோட்டம், வாசனை தருகின்ற சந்தனம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாசனை கொடுக்கிறவளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 1 பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகளை திறந்திடுவேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பிடுவேன். எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்களேன், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஊழியக்காரர்களுடைய வார்த்தை ஒன்றையும் ஆண்டவர் தரையிலே விழ தள்ளுவதில்லை. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போகவில்லை. ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? தரையிலே விழுந்து போக விட மாட்டார். இப்போ இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனங்களை நீங்கள் எப்படி, எத்தனை பேர் வசனத்தை எழுதி ஆண்டவர் இது எனக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட அது என்ன ஆகாதான்? ஆண்டவர் தரையில் விட மாட்டார். அப்படியே பாருங்கள், இவ்வளோ பேர் உட்காந்து இருக்கிறீங்க, கீழே இருக்கிறீங்க, ஒரு அந்த வார்த்தை பாருங்கள் யாருக்காவது என்ன ஆகும்? அப்படியே போயிட்டு இருதயத்தில் அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதுதாங்க ஊழியக்காரர்களை கர்த்தர் அப்படி ஆண்டவர் விசேஷ விதமாக இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம் வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. இந்த ஊழியக்காரர்கள் சொல்ற வார்த்தை யாருடைய வார்த்தை சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாய். பாருங்க, ஒரு வார்த்தை கூட தவறி போகவே போகாது. இப்போ நிறைய பேரை கூட்டிட்டு வராங்க, என்ன பண்றோம்? நீங்க சமாதானமா போங்க, ஏசப்பா உங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றுவாரு. உடனே என்ன பண்றாங்க? விசுவாசத்தோடு கடந்து போறாங்க. அண்ணால் பாருங்க, ஆலயத்துக்கு வராங்க, ஜபம் பண்றாங்க. அங்க ஏலி சொல்றாரு, அம்மா நீ அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்ப. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம்? அப்படியே சந்தோஷமாய் போகிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் அன்னாலை நினைத்தருளினார். அல்லேலூயா. இப்போ சொன்ன வார்த்தை ஒன்று கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? கீழே விழுந்து போக விடவே மாட்டார். அதுக்கு தான் நம்ம ஆராதனைக்கு வரோம், ஆலயத்துக்கு வரோம். ஆராதனை நேரங்களில் நிறைய பாடல்களை பாடும்போது நல்ல ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பண்ணுவார்? ஆராதனை வேலையிலே கர்த்தர் பேசுவார். அதனால தான் ஆராதனை நேரத்துக்கே நம்ம வந்துடணும். இப்போ தேவனுடைய வார்த்தை கேட்க பாருங்களேன், அப்படியே கர்த்தர் உங்களை மகிமையாய் நிரப்புவார். அப்படியே அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறணும் சொல்லி அனுப்புவாங்க பாருங்களேன். அப்படியே நீங்கள் போவீங்க, கர்த்தர் சுகம் தருவார். இவ்வளோ மக்களுடைய வாழ்க்கை, இவ்வளோ கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ பேர் பாருங்கள், மரித்து போகணும்னு நினச்ச மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் இந்த ஆலயத்தில் அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? கர்த்தர் பாருங்க, அப்படிப்பட்ட மக்களுக்கும் கர்த்தர் வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நிறைய வீடுகளை ஆண்டவர் கட்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக மக்கள் பாருங்க ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு தாங்க ஆலயம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்கும் போது பார்த்தீங்களா, ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஏன்னா ஆவியானவர் இங்கே இருக்கிறபடினாலே கர்த்தர் பாருங்கள் அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு அம்மா வந்து ஒரு ஊழியக்காரர்களுக்கு ஜெபம் பண்ண வந்தாங்களாம். அந்த ஊழியக்காரர் நல்ல ஜெபம் பண்ணி, அம்மா உனக்கு வந்து அடுத்த வருஷத்தில் உனக்கு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பாருன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டாராம். பாருங்கள், அப்படியே நம்ம என்ன பண்ணாத விசுவாசிக்கணும். அவனே அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா எனக்கு வந்து கர்ப்பப்பையே இல்லை ஐயானாங்களாம். கர்ப்பப்பையே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். உண்மையாக நடந்த சம்பவம். இவர் சொல்லிட்டு இவர் போயிட்டார்.
போயிட்டு ஏசப்பா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணும், ஒரு குழந்தை கொடுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க, தேவனுடைய வல்லமையை நீங்கள் அனுப்புங்கப்பா. ஊழியக்கார ஆண்டவர் நேசிக்கிறார் இல்லையா பாருங்கள், ஊழியக்கார வார்த்தை ஒரு நாள் தரையில் ஆண்டவர் விழுந்து போக விட மாட்டார். இவர் சொல்லிட்டு கடந்து போயிட்டார். 2 வருஷத்துக்கு கழித்து அது எந்த அந்த பெண்ணுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னாரோ அதே சர்ச்சுக்கு அழைப்பு வருது பிரசங்கம் பண்ணுன்ட்டு. அவர் நினச்சாராம், ஏசப்பா அந்த சிஸ்டர் அந்த சர்ச்சில் தானே இருக்கிறாங்க, நான் அந்த சகோதரிக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் ஏசப்பா சொல்லி அவர் பயந்து அந்த ஆலயத்துக்கு வந்தாராம். அதனால் விசுவாசம் ஆலயத்தில் வந்து பாருங்களேன், அந்த ஆராதனை நேரத்தில் அவர் உட்காந்துருக்கிறாராம். அப்போ அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களாம். ஐயா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கர்ப்பப்பையே இல்லை, குழந்தை கொடுக்குன்னு சொன்னீங்களாப்பா, ஐயா எனக்கு ஏசப்பா குழந்தை கொடுத்துருக்காரு. பாருங்கள், ஒரு பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சான். பாருங்கள், கர்த்தர் இப்படி தான் ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அதுதான் ஊழியக்காரர்கள் இந்த உலகத்திலே விலையேற பெற்றவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் பாருங்கள், எலியா, எலிசா இல்லையா, பேதுரு, யாக்கோபு, இப்படி எல்லாம் பாருங்கள் ஊழியக்காரங்க ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருந்தார்னா ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்பினாங்க பாருங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதலை குறித்து சொல்கிறாங்க இல்லையா. அநேகரை அவங்க நீதிக்குட்படுத்துறதுனால அவங்கள என்ன பண்ணணுமா, ரெட்டிப்பான கனத்துக்குரியலாக நீங்கள் என்ன வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்களா அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் அவர்களை அப்படி நம்ம நடத்த வேண்டும் என்று சொன்னால் எபிரேயர் 13வது அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்கம்மா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினாலே அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. பாருங்களேன், ஏன் ஊழியக்காரங்க நம்ம அப்படி கனப்படுத்துறோம்னா ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுறோங்க. இப்போ நீங்கள் எல்லாம் கடந்து போயிடுங்க சர்ச்சை முடிஞ்ச உடனே, இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவீங்க. அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா இந்த மகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த மகளை ஆசீர்வதிங்க, ஏசப்பா இந்த அம்மாவுக்கு வேலையை கொடுங்க, ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு ஆண்டவரே பண தேவைகளை சந்திங்க, ஏசப்பா அந்த சகோதரன் கஷ்டப்படுறப்பா உதவி செய்யுங்க, ஆண்டவரே ஏசப்பா ஃபீஸ் கட்டினேன் ஏசப்பா சொல்லி யார் உத்தரவாதம் பண்ணுறாங்க? நீங்கள் போயிடுவீங்க, அவ்வளோதான். ஆனால் பாருங்கள், உங்களுக்காக என்ன பண்ணுறாங்க ஊழியக்காரங்க, தினந்தோறும் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், தினந்தோறும் ஜெபம் பண்ணுறோம். ஏசப்பா எல்லாம் எங்கள் சபைக்கு கொடுத்த ஒருவரையும் நாங்கள் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா சிறியோருக்காக பெரியோருக்காக கேட்டு பாருங்கள், உங்கள் ஏரியா பாஸ்டர் தினந்தோறும் உங்களுக்காக நாங்கள் கூடி செபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுக்கு வியாதியை சுகமாக்குங்கப்பா, பொருளாதார தேவை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தை தாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிடுவாங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, நாங்கள் ஜெபணும். ஏசப்பா நீ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, காலேஜுக்கு போயிருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் மேலே உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணுமப்பா. அந்த பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தம் ஆண்டவர்னு சொல்லி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் பாருங்க உங்களுக்காக என்ன பண்றாங்க, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறாங்க. அதுதான் பவுல் சொல்றார், நான் உங்களை ஆவியிலே பெற்றெடுத்திருக்கிறேன், எனக்கு கிரீடமானவர்கள் நீங்க தான். நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு கிரீடமானவர்கள் நீங்க தான். மோசே சொல்றார், எதனால நாங்க விசேஷமானவர்களாக இருக்கிறோம், நீங்க எங்களோடு இருப்பதனால தான். ஹல்லேலூயா. நாங்கள் ஏன் விசேஷமானவர்களாக இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் எங்களோடு இருப்பதனால தாங்க. நல்லா கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்கிறார் பாருங்களேன், நீங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடமுமானவர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் தான் எங்களுக்கு கிரீடமானவர்கள். இப்போ நீங்கள் எப்படி சொல்லணும், நீங்கள் எங்களுக்கு நல்ல, நீங்களும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. கீழே போட்டிருக்கு இல்லையா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக என்ன பண்ணுறோம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுறோம், செபிக்கிறோம். உங்கள் காரியத்தை எல்லாவற்றிலும் பாருங்கள். ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வரலாம், என்ன நினைப்பீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ்டர் வரணும், ஏரியா பாஸ்டர் வரணும், அம்மா எல்லாரும் வாங்கம்மா, குடும்பத்தோடு வாங்கம்மா, எல்லாம் வந்து எங்களை ஆசீர்வதிங்கம்மா, எல்லா பாஸ்டர்ஸை வாங்கம்மா. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரையும் கூப்பிட்றீங்கல்ல, எல்லாரும் கூப்பிட்றீங்க இல்லையா பாருங்களேன். அப்போ எல்லாரும் வரலாம், உங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ ஏன் வரலையோ, இவர் ஏன் வரலையோ, அவர் வந்தால் நல்லா இருக்குமே, இந்த சிஸ்டர் கூப்பிட்டு வந்திருந்தா நல்லா இருக்குமே. பாருங்கள், அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள வரவேற்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமா, வேண்டி கொள்ளணும். அவங்களுக்கு ஒரு நாளும் நீ என்ன பண்ணக்கூடாதான், லேவியரை கைவிடவே கூடாது. தினந்தோறும் யாரெல்லாம் ஒரு 10 நிமிஷமாவது எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, சப்பா பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஏரியா பாஸ்டர் பாருங்கள் தினந்தோறும் ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி இருக்குது சர்ச்சில், நாங்களும் ஜெபிக்கிற கீழே ஜெபிக்கிறாங்க. எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்.
எங்களுக்கு விரோதமாக பிசாசு போராட ஆரம்பிப்பான். எங்களுக்கு விரோதமாக அம்புகளை எய்ய ஆரம்பிப்பான். குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான், பிள்ளைகளை எழுப்பி விட்டுருவான். நாம் நல்லா எங்கள் ஆண்டருக்காக செயல்படுவோம். பிள்ளைகளை மூலமாக என்ன பண்ண பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா? சொந்தக்கார மூலியமாக பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிப்பான். எப்படியாவது இந்த ஊழியத்தை கெடுத்துணும். அவன் நோக்கமே என்ன தெரியுங்களா? ஊழியத்தை அழிச்சிடணும். இந்த ஊழியம் இது ஒரு பெரிய தரிசனம் உள்ள ஊழியமாக இருக்கு. இந்த ஊழியத்தை என்ன பண்ணணும்? இதை எப்படியாச்சும் குற்றப்படுத்த தான் பிசாசை நினைப்பான். ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னா பாருங்களேன், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவாங்க. துக்கத்தின் மேலே துக்கத்தை உண்டாக்க ஆரம்பிப்பான். பிரச்சனை மேலே பொருளாதார பிரச்சனையை கொண்டு வருவான், வியாதி கொண்டு வர நினைப்பான் இல்லையா? யாரை தூண்டி விடுவான், மனமடை உண்டாக்க ஆரம்பிப்பான். நீங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த ஊழியக்காரருக்காக, ஏசப்பா எங்கள் ஊழியக்காரர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் ஊழியக்கார முகத்தில் என்னத்தை பார்க்கணும்? நீங்கள் எப்போதும் சிரிப்பு தான் நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. இத்தனை பேர் விரும்புகிறீங்க, எப்போதும் நீங்கள் எங்கள் ஊழியக்காரர் எப்போது சிரிப்பாக இருக்கணும்பா, எங்கள் ஊழியக்காரர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமா? வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அவங்க உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து செபிக்கிறாங்க, உங்களுக்காக பொறுப்பான காரியங்களை செய்கிறாங்க, உங்களுக்காக அவங்க செபிக்கிறாங்க. பிறகு 106வது சங்கீதத்தில் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் படிங்களேன். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான். பாருங்க, அந்த ஜனங்க பண்ற தொந்தரவு தாங்க முடியல மோசேக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னார், மோசே ஜனங்களை என்ன பண்ண போறேன்? அழிக்க போகிறான். ஆனால் அவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா. ஊழியக்காரர்களாம் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே என்ன பண்ணுறாராம்? தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு எங்கே போய் நிற்கிறாராம்? திறப்பின் வாசலிலே நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, அதுதான் யோபு ஜெபம் பண்றார் பாருங்க. ஒரு வேளை என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோ ஆண்டவரே சொல்லி அதிகாலையில் எழுந்து பிள்ளைகளுக்காக யோபு என்ன பண்ணுறாராம்? தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுறாரு பாருங்க. யோபு 1:5 பாருங்க, ஒருவேளை என் பிள்ளைங்க ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்களா ஆண்டவரே சொல்லி யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துறாரு பாருங்க, வேண்டுதல் செய்கிறார். பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? வேண்டுதல் செய்யணும் இல்லையா? பாருங்க, அந்த மோசே தேவன் ஜனங்களுடைய கோபத்தை ஆற்றுவதற்காக ஆண்டவர் சொன்னார் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அழிச்சிட்டு இருப்பாரு இல்லையா? ஆனால் மோசே பாருங்க, திறப்பில் நின்று, ஏசப்பா எங்கள் ஜனங்களை நீங்கள் அழிக்காதீங்கப்பா ஆண்டவரே, அவங்கள என்ன பண்ணுங்க? தேவனுடைய கோபத்தை ஆற்றுறாங்க பாருங்களேன். தேவனுக்கு வர வேண்டிய, அந்த ஜனங்களுக்கு வர வேண்டிய அழிவை தடுத்து நிறுத்துறவங்க தான் அந்த ஊழியக்காரங்க. அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஊழியக்காருக்காக நாம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல சபைக்காக நாம் சந்தோஷப்படணும். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை படிங்களேன். புலம்பல் என்ன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். நோக்கி கூப்பிடுகிறது, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விடியே சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே நோக்கி கூப்பிடணுமா? ஆண்டவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசினால் மூச்சிருத்து போற உன் குழந்தைகளில் பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. அல்லேலூயா. தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும்? நாங்களும் செபிக்கிறோம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும். ஏசப்பா, எத்தனையோ ஜனங்கள் பாருங்க இன்னைக்கு அழிந்து போகிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க அப்பா. எத்தனையோ குழந்தைகள் மரித்து போகிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? இரவும் பகலும் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கணும். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுறீங்க? அதிகாலை ஜெபம் பாருங்களேன். போன வருஷம் விட இந்த வருஷம் நிறைய பேர் வரீங்க. நாளைக்கு தொடர்ந்து ஜெபம், ஒரு வாரம் முடிஞ்சு, இன்னும் ஒரு வாரம், இன்னும் தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகாலையில் எழுந்து ஓடி வரணும். ஆண்டவர் சமூக தூரத்துலேருந்துலாம் வராங்க. நிறைய பேர் இங்கே தங்கிடுறாங்க. ஏன் தெரியுங்களா? நமக்கு ஆண்டவர் உத்தரவாதம் பண்ணுவதற்கான கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் உத்தரவாதம் பண்ண முடியும். நம்முடைய தெருக்கள் இருக்கிற மக்களுக்காக நீங்களும் நான் தான் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் பாத்திரவான்களை கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நாமவே தூக்குனா என்ன ஆகுறது? இல்லை தூங்கிட்டா என்ன ஆகுமா? எதிரி களை விதைச்சிடுவான். எப்பெல்லாம் சபையில் ஜபன்னு சொல்லப்பட்ட அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுமா?
ஜெபத்துக்கு ஓடி வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. நல்ல முழங்கால் படிட்டு கண்கள் மூடி நல்ல அந்த அந்த தேசத்திற்காக ஜனங்களுக்காக நம்ம அழுது புலம்பி உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் தேசத்தின் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். நல்ல கையை தட்டி அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு நீங்கள நானும் எழும்பணும். நீங்கள் மோசேவாக எழும்பணும், அண்ணலா எழும்பணும். சீயோன் குமாரத்தி மதிலா நீங்கள் எழும்பி ஜெபம் பண்ணும் போது உத்தரவாதம் எடுக்கும் போது ஆண்டவர் தேசத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம சொல்லலாம். ஏன் ஊழியக்காரர்களை ரெட்டிப்பான கனத்துக்குறையிலால் என்ன வேண்டும் என்று சொன்னால், யூதா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யூதா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும், வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். போதுமா? பாருங்களேன், கடைசியா பார்த்தீங்களா, ஏன் ஊழியக்காரர்களை நம்ம அப்படி கனப்படுத்தணும்னா, அந்த ஊழியக்காரர்கள் உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்கள். அல்லேலூயா. ஊழியக்காரர் தாங்க வருகை பற்றி சொல்ல முடியும். நீங்கள் எங்கள் ஊழியக்காரர்லாம் வருகை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீங்களா? பாருங்க, வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை நிறுத்தணும். அதுதான் ஊழியக்காரர்களுடைய ஆசை. ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வருகை ரொம்ப சமயமாக இருக்குது. அந்த வருகையிலே உங்களை நீங்களும் நானும் அங்கே மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கணும்னா பாருங்களா, அது ஊழியக்காரர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஊழியக்காரங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எப்பொழுது ஆண்டவர் வருவார்னே சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் நேற்று சொன்னார், 1947 சொல்லிட்டாங்க ஏசப்பா வரப்போறாருன்ட்டு. அப்போ வருகையில் நீங்கள் என்ன பண்ணணுமா? கைவிடப்பட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு உங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம்? ரட்சிப்பை சொல்லி ஆயத்தப்படுத்துகிறோம். மனம் திரும்புதலை சொல்லி ஆயத்தப்படுத்துகிறோம். இன்றைக்கி ஏசப்பா வந்தாருன்னா இல்லையா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. இப்படி செஞ்சீங்களா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? வருகளை கைவிடப்பட்டு போயிடுவீங்க. அப்புறம் பாவ மன்னிப்பை சொல்லி, ஞானஸ்தானத்தை சொல்லி, இல்லையா, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரை பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகத்தை சொல்லி உங்களை கர்த்தருடைய வருகைக்கு நேராக என்ன பண்ணுறாங்க? உங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அதான் நீங்கள் எப்படி இருக்கணுமா? மனுஷகுமாரன் வரும் நாளையாகிலும் நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த வருகை குறித்து எண்ணம் இருக்கணும். இன்றைக்கு ஏசப்பா வந்தார்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ சபையில் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இன்றைக்கு ஆண்டவர் வந்தார்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க? உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க, சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, சத்தியத்தை சொல்கிறாங்க, இல்லையா? நீங்கள் ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமே இல்லை. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற இரண்டு பேர் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். வருகை பற்றி நிறைய செய்திகள் நம்ம கேட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வருகை வரப்போகுது, ஆண்டவர் வரப்போறாரு, நரகம் இருக்குன்னா என்ன சொல்கிறாங்க? அப்புறம் பார்த்துக்கலாம். கவனிக்கல, நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கும் நியாய தீர்ப்புனால பதில் சொல்லணும். இச்சையோடு பார்த்தாலும் சரி, இல்லையா, விபச்சாரம் பண்ணாலும் சரி, பாவம் செஞ்சாலும் சரி, இல்லையா, பொய் சொன்னாலும் சரி, கெட்ட வார்த்தை பேசினாலும் சரி, அப்புறம் திருடினாலும் சரி, தேவனுக்கு விரோதமான காரியங்களை எது செய்தாலும் நாம் கைவிடப்பட்டு போயிடும். ஒரு நாளும் நம்ம எங்கே போக முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அதனால தான் மனம் திரும்பணும். ஒவ்வொரு வாரமும் நம்ம சர்ச்சில் என்ன சொல்கிறோம்? மனம் திரும்பணும். ஏன்னா கவனிங்களேன், ஒரே ராத்திரியில் ஏசப்பா எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. எனக்குலாம் சின்ன வயசுலேயே நரகத்தை பற்றி சொல்லிட்டாங்க. சின்ன வயசுலேயே நரகம் இருக்குது. அப்பயே எனக்கு பயம், பொய் சொன்னால் பயம். ஐயோ, இது திருடுனா, கெட்ட வார்த்தை பேசினா ஏசப்பா எங்கே போட்டுருவாரு? நரகம். நிறைய பேர் நரகம் போய் பார்த்துக்கலாம். போயெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. போயெல்லாம் என்ன பண்ண? நரகம் ஒன்று இருக்குது, நம்ம போய் பார்த்துக்கலான்னா பார்க்கவே முடியாது. அங்கே போனீங்கன்னா போனது தான், திரும்பி என்ன பண்ண முடியாதான்? ஒருத்தரம் வரவே முடியாது. பாருங்கள், திருடன் வருகிற விதமாய் ஆண்டவர் வருவார். ஒரே ராத்திரியில் 2 பேர் படுத்திருப்பாங்களாம். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட, ஒருத்தர் என்ன பண்ணுறவங்களாம்? கைவிடப்படுவாங்க. அப்புறம் அடுத்த வசனம், திரிகை திரிகிற 2 பேர் பாருங்க. வீட்டில் படிங்க பாருங்க. ஏசப்பா வருக எப்போ வேணாலும் இருக்கலாம். அது காலையில் இருக்கலாம், மாலையில் இருக்கலாம், இரவில் இருக்கலாம், இப்போ கூட ஆண்டவர் வரலாம். அல்லேலூயா.
இப்போ வந்து எத்தனை பேர் ஏசப்பாவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாங்க, எப்போதும் நீங்கள் மாறனாதா சொல்லிகிட்டே இருக்கணும். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். அந்த பயம் இருந்துச்சுன்னா கவனிங்களேன், கர்த்தர் வரப்போகிறாரு, அவர் வருகையிலே நம்ம போகணும், அவரை சந்திக்கணும்னா எப்பொழுதும் கர்த்தருக்கு பயத்தோடு நம்ம காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே தான் பாருங்கள் ஞானத்தின் ஆரம்பம். எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். எப்போதும் இதை சிந்திச்சுட்டே இருக்கணும். அதனால் இஸ்ரவேல் தேசத்தில் எப்போதும் மாறனாதா வருகை குறித்து ஞாபகப்படுத்தினே இருப்பாங்க பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் மாறனாதா சொல்லணும். இயேசு வரப்போகிறார், மாறனாதா இயேசு வரப்போகிறார், மாறனாதா இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. எல்லாம் பக்கத்தில் கையை பிடிச்சி இயேசு வரப்போகிறார் சொல்லுங்கள், மாறனாதான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். இயேசுடைய வருகை பாருங்கள், உங்களுக்கு வருகை குறித்து உங்களை எச்சரித்து வருகை குறித்து உங்களுக்கு சொல்லி ஜனங்களை தேவன் பக்கமாய் நடத்துகிறவள் யார் தான்? ஆமாம், ஊழியக்காரங்க. எல்லாம் அப்படி எழுந்து நிற்கலாம். அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி, ஏன் ஊழியக்காரர்களே ரெட்டிப்பான கனத்துக்குரியலாம் என்னன்னு அப்படி எல்லாம் கண்ணை மூடுங்களேன். இல்லை அப்படியே கண்ணை மூடி கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். யாரும் அப்படியே அங்கங்கே நகரக்கூடாது. அப்படியே கேட்ட வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு ஏசப்பாடைய வருகை இருந்தால் நான் ஆண்டவரை சந்திப்பேன். ஊழியக்காரர்கள் உங்களுக்கு எச்சரிக்கிறாங்க. ஊழியக்காரங்களே வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. வருகை குறித்து தான் உங்களை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார், ஆயத்தப்படு ஆயத்தப்படு என்று சொல்லி. ஏன் ஊழியக்காரர்களை ரெட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக நம்ம எண்ண வேண்டும் என்று சொன்னால், ஊழியக்காரர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தேவனை உண்மை உள்ளவர் என்று எண்ணி தான் இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவரும் செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவங்க ஊழியக்காரர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இன்றைக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது, உங்களுக்கு உண்டாக போகுது. பாருங்க, இன்னைக்கு சொல்ல நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் இன்னைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஊழியக்காரர்களை வசனத்திலே போதிக்கிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரமாய் எண்ணுங்கள் சொன்னீங்களப்பா ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நீ இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற ஆண்டவரே. வரப்போற நாட்கள்ல ஊழியக்காரர்களை ஊழியம் செய்கிறவர்களை கனப்படுத்துகிற மக்களையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் இயேசு இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரமாய் நீ மாற்றும். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை தாரும். இந்த வாரம் முழுவதும் கரம் பிடிச்சு நடத்தும் ஆண்டவரே. இன்னும் ஒரு புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எதிலும் பெரிதானவே காண்பா என்ற வசனம் நிறைவேற உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் பொல்லாப்பும் விலக்கி காத்துக்கொள்ளும். நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேவையெல்லாம் சந்தியும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். அவங்க கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். உங்களுடைய நல்ல பொக்கிஷசாலைக்கு வானத்தை திறப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா.